கிறிஸ்துவுக்குள் அன்பான வாலிப தம்பி தங்கச்சி எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பரம தகப்பன் இயேசு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென். எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, தாவீது ராஜா இளம் வாலிப வயதிலே தேவன் அவரை அபிஷேகித்திருந்தார். அவர் அபிஷேகத்தை பெற்று கர்த்தருடைய வல்லமையை ருசித்தவர். கர்த்தருடைய பலத்தினால் அநேக காரியங்களிலே அவர் ஜெயம் எடுத்தவர். அதே போல வாலிப வயதிலே பாருங்க, அநேக போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்தவர் தாவீது. அவருக்கு எத்தனையோ நெருக்கங்கள், கலக்கங்கள், பயங்கள் வந்த போதிலும் தன்னுடைய எல்லா பிரச்சனைகளையுமே முதலில கர்த்தர்கிட்ட போய் அவர் சொல்லுகிறார். அவர் என்ன பதில் சொல்கிறாரோ அதன்படியே அவர் நடந்தார். அதனால் தான் கர்த்தர் தாவீது போன இடமெல்லாம் காப்பாற்றி வர வர விருத்தி, நாளுக்கு நாள் விருத்தியை கொடுத்தார். நல்ல ஒரு ஆட்சியும் அன்றைக்கு தாவீது செய்தார். எந்த அளவிற்கு வாலிப வயதிலே ஓடி அலைந்தாரோ பின்னாட்களிலே பாருங்க சமாதானமான ஒரு வாழ்க்கையை பெற்றார். முதிர் வயது வரையிலும் கர்த்தர் அவரை கைவிடாமல் சிறப்பாக நடத்தினார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளிலுமே, நெருக்கங்கள் எல்லாவற்றிலுமே கர்த்தரையே அவர் வைத்து கர்த்தரை நல்லவராக அவர் ருசி பார்த்தார். இன்றைக்கும் எத்தனை போராட்டங்கள், பிரச்சனைகள், அலைச்சல்கள் வந்தாலும் நீங்க அதை ஏசப்பா கிட்ட மட்டும் போய் சொல்லி நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க போறீங்க. ஆமென். God bless you.